மா அங்க பாரு, ராசாத்தி வரா. வந்து என்ன பண்ண போறான்னு தான் தெரியல. ஏய், அவ என்ன பண்ண போறா? பாவம், அவளே ஒரு புள்ள பூச்சி. அவளா புள்ள பூச்சி? பாரு, இன்னைக்கு ஒரு பூகம்பமே வெடிக்க போகுது. நீயே பாரு. என்னம்மா, நான் ஒன்னு எதிர்பார்க்கறேன், அது ஒண்ணு நடக்குது. என்ன ராசாத்தி அமைதி பூங்காவா மாறிட்டா? மில்லு பொறுப்பாளரு போய்கிட்டு இருக்காரு. அம்மா, ராசாத்தி ஸ்கூல்ல நடந்ததை இனியன் கிட்ட சொல்லி அழப்போறா. இனியன் கண்ணை தொடச்சு விட போறான். இதுதான் அங்க நடக்க போகுது. ராசாத்தி வந்துட்டியா? மாமா இப்பதான் வந்தேன். மதியம் சாப்பிட்டீங்களா மாமா? நான் ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போனேன், அங்க சாப்பிட்டேன். கிளையண்ட் என்ன சொன்னாரு? பேசிட்டு வந்திருக்கேன். அநேகமா நாளைக்கு ஃபோன் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பணம் ரெடி பண்ணிட்டீங்களா? இதோ ரெடி பண்ணிட்டேன். புடி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? கண்மணி மேடம், ஒரு பேரண்டா உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காங்க. சொல்லு கண்மணி. அப்போ உங்க ஸ்டூடெண்ட் பூமிகா வரைஞ்ச டிராயிங்க யாரு உண்மையிலேயே வரைஞ்சாங்கன்னு கொஞ்சம் ராசாத்தி மேடம் கிட்ட கேட்டு சொல்றீங்களா? அந்த டிராயிங்க பூமிகா வரையிலையா? இல்ல மேடம், பூமிகாக்கு நான் ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன். ஆனா மத்ததெல்லாம் அவதான். போதும், நிறுத்துங்க. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் லாஸ்ட் வார்னிங். இனிமே காம்படிஷனோ ஈவென்ட்டோ இதுல எதையும் நீங்க கண்டக்ட் பண்ணக்கூடாது. சரி, இங்க பாரு, அவங்க வேற என்ன பண்ணுவாங்க? காலையில நடந்த விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. மாமா, நான் நல்லது தானே பண்றேன். ஆனா அத கண்மணி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாளே. இப்ப நம்மளோட நோக்கம் நிறைவேற வரைக்கும் இதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம், சரியா? இது ஏன் நோட்டு? இல்ல, இது ஏன் நோட்டு. நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஏன் நோட்டுடி? ஏய், நான் தான் இத ஃபர்ஸ்ட் எடுத்தேன். குடு. இது ஏன் நோட்டு? விடு. விடுடி. இது என்னோட நோட்டு. குடு ஸ்வேதாக்கா, குடு. ஸ்வேதா. என்ன ஸ்வேதா, விடு. ஸ்வேதா, என்ன பிரச்சனை? எதுக்கு ரெண்டு பேரும் இந்த நோட்டை புடிச்சு இழுத்துட்டு இருக்கீங்க? அம்மா, இது ஏன் நோட்டுமா? இவ எடுத்துக்கிட்டு தர மாட்டேன்னு சொல்றாமா. பூமிகா, என்ன இது? இவளோட நோட்டை எடுத்து வச்சுட்டு ஏன் நீ தரமாட்டேன்னு சொல்ற? இல்ல பெரியம்மா, இது யார் நோட்டும் இல்ல. இந்த டேபிள் மேல இருந்துச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தேன். அப்ப ஸ்வேதா அக்கா வந்து நோட்டை புடுங்குனா, அதான் நான் தர மாட்டேன்னு சொன்னேன். இந்த நோட்டு உன்னோடது இல்ல தானே? அப்புறம் என்ன? அவ கேட்டா குடுத்துற வேண்டியதானே? அதுக்காக அவ கூட நீ சண்டை போடுவியா? ராசாத்தி, இல்ல பெரியம்மா, அத நான் தான் முதல்ல எடுத்தேன். அப்படின்னா என்னோடது தானே அது. அக்கா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தா நான் கேட்டிருக்கவே மாட்டேன் பெரியம்மா. ஏன் நீ பேச மாட்ட? யாரோட பொண்ணு நீ? அதே அதிகார புத்தி தானே உனக்கும் இருக்கும். இப்பவே இப்படின்னா இன்னும் போக போக நீ என்னெல்லாம் பண்ணுவியோ? இந்த திருக்கழுக்குன்றத்தையே விலைக்கு வாங்கிட மாட்ட? கண்மணி, என்ன இது? ஒரு சின்ன புள்ள கிட்ட பேசுற மாதிரியா நீ பேசுற? இந்த ரெண்டு புள்ளைங்க கிட்டயும் பேசி பிரச்சனையை தீர்த்து வைக்காம நீயும் சேர்ந்துகிட்டு மல்லுக்கு நிக்கிற? நீ சரிக்கு சமமா பேச இவ உனக்கு ஒரு ஆளா?
அந்த புள்ளைய உங்களுக்கு எதுவுமே சொல்லிடக்கூடாது. அப்படியே உங்க கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சிருமே. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அது என்னத்த அந்த புள்ளைக்கு மட்டும் அப்படி ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறீங்க? அவ பொண்ணு மட்டும்தான் உங்களோட பேத்தியா? ஏன் பொண்ணு உங்களுக்கு பேத்தியே இல்லையா? கண்மணி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்ன பேசுற? இந்த நோட்டு பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியல. இவங்களோட சேர்ந்து நீயும் சின்ன புள்ளையா மாறிட்ட. நான் மாறல அத்தை. ஸ்ரீரங்கத்துல இருந்து இவங்க எப்போ இங்க வந்தாங்களோ அப்பவே நீங்க தான் மாறிட்டீங்க. இப்போலாம் என் புள்ளைய உங்க கண்ணுக்கு தெரியாம போயிட்டாலே. கண்மணி, நான் ஏன் பூமிகா மேல பாசமா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? போதும் அத்தை, எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க பழைய பல்லவிய பாட வேண்டாம். கேட்டு கேட்டு என் காதே புளிச்சு போச்சு. கண்மணி, நீ அமைதியா போக மாட்ட? சின்ன பசங்க கதையை வச்சு மனசு இருக்கிற எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்க. பேசாம போ. கண்மணி, கண்மணி, அடடா, எல்லாரும் இப்படி ஒரே இடத்துல இவ்வளவு ஒத்துமையா இருக்கிறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷம் அப்படியே டபுள் மடங்கு ஆகுது. இந்தாங்க ஸ்வீட். பூமிகா, இந்தா இது உனக்கு. தேங்க்யூ பெரியப்பா. தேங்க்யூ ஸ்வேதா, இது உனக்கு. நீங்க ரெண்டு பேரும் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவும் ஹாப்பியா இருக்கணும். நானும் இனியனும் ஒத்துமையா சந்தோஷமா இன்னைக்கு வரைக்கும் எப்படி நண்பர்களா இருக்கிறோமோ அதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும். சரியா? கண்மணி, இன்னைக்கு நான் டீல் பண்ண ஒரு வியாபாரம் லாபகரமா முடிஞ்சது. அதான் இவ்வளவு சந்தோஷமும். சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி எல்லாமே வாங்கிட்டேன். என்ன குமராது, என்ன வியாபாரம்? அப்பா, அது நம்ம மில்லு சம்பந்தமா இல்லப்பா, இது வேற. காலம் வரும்போது உங்களுக்கே தெரியும்பா. அதுவும் இல்லாம இது மில்லு விஷயமா இருந்தா நானே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், இல்லைன்னா இனி என்கிட்ட சொல்லியிருப்பேன். குமர மாமா, இதுல 50,000 ரூபாய் இருக்கு. நாம ஸ்கூல்ல போட்ட போடல ராசாத்தி பயந்து போய் நாம கேட்ட பணத்துக்கு மேலேயே கொண்டு வந்துட்டா போல இருக்கு. கண்மணியா கொக்கா. ராசாத்தி, எதுக்கு இந்த பணம்? மாமா, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த டெண்டர் ஃபார்ம்ல இருக்கிற நேமுக்கு 50,000 ரூபாய் டிடி எடுத்துட்டு வந்துருங்க. நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு அங்க கொண்டு போய் கொடுத்துருங்க. சரி. என்ன ராசாத்தி, எம்டின்னு இனிய சைன் பண்ணிருக்காரு. அப்ப ஏன் புருஷன் என்ன அந்த மில்லுல ஆபீஸ் பாய் வேலை பாக்குறாரா? கண்மணி, நான் தான் குமரனுக்கு மில்லுல ஏதாவது ஒரு பொறுப்பை ஒப்படைக்க சொன்னேன். அதான் இனி அவனுக்கு வேலை கொடுத்திருக்கான். எம்டின்னு இனிய சைன் போட்டா குமரனுக்கு உரிமை இல்லைன்னு அர்த்தமா? இங்க எல்லாருமே எம்டி தான், எல்லாருமே வேலையால் தான். நீ அமைதியா போ. ராசாத்தி, என்கிட்ட சொல்லிட்டல, இந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோ.
என்ன அந்த ஃபார்மே அப்படி உத்து உத்து பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல கண்மணி, இது கவர்மெண்ட் டெண்டர் பாரோ. ஆனா இதுல ஒரு காலம் மட்டும் ஏன் இன்னும் ஃபில் பண்ணாம வச்சிருக்காங்கன்னு தெரியல. என்னங்க, அவங்க உங்களை எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்றாங்க. நீங்களும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டே வரீங்க. கண்மணி, இந்த டெண்டர் நமக்கு கிடைச்ச எவ்வளவு பெருமை. அதுதான் இப்ப என்னோட மனசுல இருக்கு. நீ ஏதேதோ பேசிட்டு இருக்க. அம்மா, எனக்கு இந்த மேத்ஸ் புரியவே மாட்டேங்குதுமா, சொல்லி கொடுங்கம்மா. இருக்கிற நிலைமை தெரியாம நீ வேற என்ன டார்ச்சர் பண்றியா? போ, இதான் உனக்கு படிக்கிற நேரமா? என்ன கண்மணி, ஏன் யார் மேலேயே உள்ள கோவத்தை சின்ன பிள்ளை மேல காமிச்சிட்டு இருக்க? யார் மேலயோ இல்ல, உங்க மேலதான். இது நாள் வரைக்கும் உங்க அம்மா சொன்னதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தீங்க. நான் ஏதாவது சொன்னேனா? இப்போ அந்த ராசாத்தி சொல்றதையும் செய்றீங்க. எப்போதான் நீங்க சுயமா யோசிச்சு உங்களுக்காக பண்ண போறீங்க? முடியாது கண்மணி, என்னால உன்ன மாதிரி பிரிச்சு பார்க்க முடியல கண்மணி. இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன ரசத்தி, வேலை என்ன முடியலையா? இல்ல மாமா, இப்பதான் பால் காய்ச்சினேன். பாத்திரம் கொஞ்சம் இருக்கு, அது கழுவி வச்சுட்டா வேலை முடிஞ்சது. என்ன மாமா பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்தா எனக்கு பாவமாவும் அதே சமயம் கஷ்டமாவும் இருக்கு. ஏன் மாமா? காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. அது மட்டுமா, ஸ்கூலுக்கு போற, ஸ்கூல் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர, வீட்டுக்கு வந்து சமைக்கிறது, சமைச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவுறது, இதெல்லாம் போக நம்ம மில்லு வேற. இவ்வளவையும் ஒரு ஆள நீ பம்பர மாதிரி சுத்தி பாக்குற பாத்தியா? அது நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மாமா, இதெல்லாம் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னு நானே விரும்பி செய்றேன். அதனால எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. சரி, ஓகே. இப்ப எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, நான் செய்யறேன். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி, நீங்க ஒண்ணு செய்யுங்க. சொல்லு. இந்த பாலை கொண்டு போய் பெரிய மாமா கிட்ட கொடுத்துட்டு வாங்க. கொடுத்துட்டா போச்சு. மாமா, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா, நானே வந்துட்டேன். நீங்க எதுக்கு மாமா கிச்சனுக்கு எல்லாம் வரீங்க? நான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. என்னங்க பெரியப்பா? ராசாத்தி, நான் வந்த விஷயமே வேறம்மா. புரியுது மாமா. சொந்த வீட்லயே நாம இப்படி ரகசியமா பேச வேண்டியிருக்கு. என்னம்மா பண்றது, நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை அப்படி. இந்த வாரம் கட்ட வேண்டிய தவணை பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்களாமா? ஏற்பாடு பண்ணிட்டோம் மாமா. நம்ம வழக்கமா அரிசி சப்ளை பண்ற 2-3 கம்பெனி கிட்ட அட்வான்ஸா கொஞ்சம் பணம் வாங்கி தவணை கட்ட ஏற்பாடு பண்ணிட்டோம். உங்க 2 பேர் தலையிலும் பெரிய பாரத்தை இறக்கி வச்சிருக்கேன். நல்லா சந்தோஷமா வாழ வேண்டிய வயசுல நிறைய பிரச்சனைகளை சுமக்கிற மாதிரி பண்ணிட்டேம்மா. அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. மாமா, தொழில்னு இருந்தா இதெல்லாம் சகஜம்தான். இது எல்லாருக்கும் வர பிரச்சனை தான். நீங்க வருத்தப்படாதீங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். பெரியப்பா, அதான் பொறுப்பு எங்க கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, இனிமே எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எந்த வித கில்ட்டி கான்ஷியஸும் இல்லாம நிம்மதியா இருங்க, எங்களுக்கு அது போதும். இப்ப கூட ஒரு கவர்மெண்ட் டெண்டர் விஷயமா தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய டெண்டரை நம்ம பிடிச்சிடலாம். அப்புறம் தொழிலை நம்ம பழையபடி நல்லபடியா நடத்தலாம். இதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. 2 பேரும் இல்ல பழைய நிலைக்கு கொண்டு வந்துருவீங்கல்ல, எனக்கு என்னமோ அது சீக்கிரமே நடந்துரும்னு தோணுதுப்பா. மாமா, இதே நம்பிக்கையோட நிம்மதியா இருங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அது சரிம்மா. கண்மணி ஸ்கூல்ல வந்து உங்ககிட்ட ஏதோ சண்டை போட்டாலுமே. அதெல்லாம் பெரிய விஷயமாவே நான் எடுத்துக்கல மாமா, அதை விட்டு தள்ளுங்க. ராசாத்தி,
ரசதி, மாமா. உனக்கு ரைஸ் மில்ல பத்தி ஏதாவது டவுட் இருந்தா நீ குமரங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க என்ன? சரி. என்னத்த இந்த நேரத்துல இங்க வந்திருக்கீங்க? ஏதாவது வேணுமா? குடிக்க பால் கொடுக்கட்டுமா? இல்ல, நீங்க 3 பேரும் ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி இருந்தது. அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க? ரகசியமா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. சும்மாதான் பேசிட்டு இருந்தோம். சரிங்க அத்தை, நான் ரூமுக்கு போறேன். பெரியமா, நீங்க போய் தூங்குங்க. இந்த வயசுல ரொம்ப நேரம் முடிச்சிட்டு இருக்காதீங்க. அது உங்க உடம்புக்கு நல்லதில்ல. சரியில்லையே, இவங்க 3 பேரும் நம்மள பார்த்த உடனே பேச்ச மாத்திட்டாங்க. நம்ம கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. ஏய் பூமிகா செல்லம். என்ன மாமா, மில்லுக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமா ரசதி, இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு 100 மூட்டை அரிசி டெலிவரி கொடுக்கணும். அதுக்கு நான் போனா தான் சரியா இருக்கும். அதான் நான் நேரத்தோட கிளம்பிட்டேன். நான் போயிட்டு வரேன். பாய் செல்லம். பை. வரேன். ஹோம்வொர்க் பண்ண புக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? வெச்சாச்சுமா. எங்க கிளம்பிட்டீங்க? ராசாத்தி பேங்க்ல டிடி எடுக்க சொல்லிருக்கா. அதான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சொந்த மில்லுலயே கூலி ஆள் மாதிரி அந்த ராசாத்தி சொல்ற வேலையெல்லாம் செய்றீங்களே, இதெல்லாம் என்னால பார்க்கவே முடியலங்க. கண்மணி, இப்ப அத பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் சீக்கிரம் பேங்க்குக்கு போய் ஆகணும். தள்ளு. பாட்டி. விஜய், நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா இருக்கியா விஜய்? நல்லா இருக்கேன் தாத்தா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்பா. அம்மா, ராசத்தி நீ பாத்துட்டு வந்துட்டேன். பாத்துக்காமா. வாடா. பாத்தியாமா அந்த புனிதாவ? சொந்த அண்ணி என்ன கொஞ்சம் கூட மதிக்காம என்கிட்ட பேசாம அந்த ராசாத்திய பார்க்க ஓடுறான். எல்லாம் நேரம் கண்மணி. எல்லாரையும் மயக்கிற வித்தைய நல்லா கத்து வச்சிருக்கிற அவ. புனிதா, பேக்ல என்னது? ஒண்ணுல நீ அந்த பேக்க கூட பாப்போம். எதுக்கு நீங்க ஏன் பேக்க கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, சும்மாதான். குடு பாப்போம். குடு. என்ன இது புது டிக்ஷனரி? இது எதுக்கு நீ மறைச்ச? நான் இதுக்கு நீ மறைக்கணும்? என்ன நீ பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அத்தை, பாத்தீங்களா அத்தை உங்க செல்ல மருமக செஞ்ச காரியத்தை? காலையில நான் கொஞ்சம் பணம் கேட்டதுக்கு என்னென்ன நியாயம் தர்மம் பேசினா. இப்போ அவ தம்பி மகனுக்கு காஸ்ட்லி டிக்ஷனரி வாங்கி கொடுத்திருக்கா.
என்ன ரசத்தி இதெல்லாம்?